மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நட்ஸ் அல்வா நட்ஸ் அல்வா செய்யலான்னு இருக்குங்க. அதுக்கு வந்து வால்நட் ஒரு கப் எடுத்து வச்சுருக்காங்க, இதை அப்படியே இதில் போட்டுக்கலாங்க. பாதாம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்காங்க, அதை அப்படியே இதில் போட்டுக்கலாங்க. அப்படியே முந்திரி பருப்புங்க, முந்திரி பருப்பையும் இப்படியே போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை என்ன பண்ணலாங்க, இப்போ தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாங்க. அப்படியே ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நட்ஸ் எல்லாம் நான் வந்து மிக்சியில் போட்டு ஊற வச்சுட்டேங்க. ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நைஸாக ஆட்டிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஒரு பாலில் குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சுட்டேங்க. சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாங்க. இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஃபேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போதைக்கு இது நல்லா உருகட்டுங்க. இப்போ அப்படியே இதை அப்படியே நம்ம அரைச்சி வச்சதை இப்படியே ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தாங்க அப்புறமேல் சர்க்கரை போடணும். நட்ஸ் அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இதில் இந்த பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா குங்குமப்பூ, அதையும் அப்படியே ஊற்றிக்கலாங்க. இதோடு சேர்த்து நம்ம கிண்டினோம்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா கிண்டி விடலாங்க. நல்லா கெட்டியாக வரட்டுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. பாருங்கள், குங்குமப்பூ போட்டங்காட்டி நம்மளுக்கு பாருங்கள் எல்லோ கலராக ஆகிடுச்சுங்க. பாலில் போட்டோம் இல்லைங்களா. இப்போ சர்க்கரைங்க, இதுக்கு அப்படியே ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ போட்டுக்கோங்க. நான் ஒரு கப்பு போட்டிருக்கேங்க. இது அப்படியே நல்லா சுண்டி வரட்டுங்க. அவ்வளோ எம்மையாக இருக்குங்க நட்ஸ் அல்வா. நம்ம பாதாம் போட்டிருக்கோம், வால்நட் போட்டிருக்கோம், முந்திரி பருப்பும் போட்டிருக்கோங்க. நல்லா ஊற வச்சு பால் ஊற்றி ஆட்டி எடுத்து நெய் போட்டு இதில் போட்டு கிண்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ சர்க்கரையை போட்டிருக்கோம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. நட்ஸ் அல்வா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாங்க. மறுபடியும் இப்போ 2 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நெய் போட்டுட்டு மறுபடியும் கிண்டி விடலாங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிருங்க. அல்வா பதம் விட்டுட்டா அப்புறம் மைசூர் பாகு மாதிரி ஆயிருங்க. நம்ம அல்வா பதத்துலேயே நம்ம இறக்கிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனா கெட்டி ஆயிருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாங்க. ஆறுனா அப்படி அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.